தீர்மானிக்கப்பட்டதுதான். அதை நிறைவேற்றுகிற வகையில் திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் நாம் எல்லாரும் செயல்படுவோம். முன்னின்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். சார் இப்ப நாசர் பேசுனதை ஒட்டி ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் பகிர்ந்துட்டு கோஷங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் 2 முக்கியஸ்தர்கள் இருக்கிற பேசுவார்கள். அதாவது ராதாநகர் சுரங்க பாதையானது 2009ஆம் ஆண்டு திட்டம் தீட்டப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டது. 2011 ஜனவரியில அந்த ரயில்வே போர்ஷன் முடிஞ்சது. அதற்கு பிறகு அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் தயாரித்து இலகு ரக வாகனம் இருவழி பாதையாக 14.75 கோடி ரூபாய் செலவில் அது முடிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த நிர்வாகம் அதுல ஃபீசிபிலிட்டி இல்ல, நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றப் போகிறோம் என்ற ஒரு நடவடிக்கைக்கு முன்னெடுத்தார்கள். அதை இணைப்பு மையம் கடைசி வரையில் மிக உயர் அதிகாரி வரை சந்தித்து பல போராட்டங்களை நடத்தி பல கூட்டங்களை நடத்தி அதை நமக்கு வச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த பொறியாளர்கள் தான் அந்த இடத்தை விசிட் பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரித்து இருவழி பாதையாக இலகுரக வாகன சுரங்கப்பாதை அமைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து இப்போது உள்ள அதிகாரிகள் மாறுபடுவது எதனால் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சு பல முறை போராட்டங்களை நடத்தி அந்த நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதை தடுத்து நிறுத்தினோம். இன்றைக்கு அந்த ஒரிஜினல் பிளான் படி அந்த சுரங்கப்பாதை நடைபெறுவது என்றால் இணைப்பு மையத்தின் தொடர் முயற்சி தான் காரணம் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு 2004ஆம் ஆண்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 2004ஆம் ஆண்டு வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதை பல போராட்டங்கள் நடத்தி தடுத்து நிறுத்தினோம். வைஷ்ணவ காலேஜை பொறுத்தவரையில் 2014ஆம் ஆண்டு நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அதே மாதிரி உள்ளாட்சி மன்றங்களின் முறைமை ஆம்பட்ஸ்மேன் அங்க போய் நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி கோரிக்கை வைத்து அதுல நகராட்சி சார்பில் என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னு சொன்னா, ராதாநகர் சுரங்கப்பாதை முடிந்த பிறகு கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் சுரங்கப்பாதை இருப்பதற்கு அங்கே முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்து அதன் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு தீர்மானம் நம்பர் 797 நகராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் ஹைவே செக்ரட்டரி, சீஃப் இன்ஜினியர் ஹைவேஸ், சீஃப் இன்ஜினியர் ரயில்வே 3 பேர் அந்த இடத்தை விசிட் பண்ணி அதை செயல்படுத்த முடியும், கனரக வாகனங்கள் இருவழி சுரங்கப்பாதையாக அமைப்பது முடியும் சாத்தியம் என்று கூறி ரிப்போர்ட் கொடுத்தார்கள். அதன் எஸ்டிமேட் அப்போது 60 கோடி ரூபாய் என்ற காரணத்தினால அது கிடப்பில் போடப்பட்டது. அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் நிர்வாகங்கள் மாறும் பொழுதும் இல்ல அரசு அதிகாரிகள் சரியோ இல்ல அரசியல்வாதிகளோ ஒரு நேரத்தில் முடியும் இன்னொரு நேரத்தில் முடியாது என்று சொல்லுகின்ற நிலையை நம்முடைய ஒன்றுபட்ட போராட்டம் முன்னெடுப்பு மூலமாக தடுத்து நிறுத்த முடியும் என்பதை நாம் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறோம். இதையும் அந்த வகையிலே நாம் முன்னெடுத்து சாதிப்போம், உங்க அனைவருடைய ஒத்துழைப்போடு சாதிப்போம் என்று கூறிக்கொண்டு இப்போது கோஷம் எழுப்புவோம். அதன் பிறகு 2 முக்கியஸ்தர்கள் பேசுவார்கள். தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, நெடுஞ்சாலைத்துறையே, தமிழ்நாடு அரசே, நெடுஞ்சாலைத்துறையே, ராஜேந்திர பிரசாத் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை சாலையை அகலப்படுத்த பொதுமக்களும் வாகனங்களும் சிரமமின்றி பயணிக்க நடவடிக்கை அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்த நடவடிக்கை பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு உட்படுத்த நடவடிக்கை குடியிருப்பு
குடியிருப்பு பகுதியில் சுற்றி திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை தேவை நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மழை காலத்திற்கு முன்பாக அனைத்து மழைநீர் கால்வாய்களில் தூர்வாரி சுத்தப்படுத்த நடவடிக்கை மழை நீர் தடையின்றி செல்ல தடைகளை அகற்ற நடவடிக்கை தமிழக அரசு தாம்பரம் மாநகராட்சி பொதுமக்களும் நலச்சங்கங்களும் இணைப்பு மையமும் கொடுக்கின்ற எழுத்துப்பூர்வ கடிதங்களுக்கு பதில் கொடு கடிதங்களுக்கு பதில் வருவதற்கு எழுத்துப்பூர்வ கடிதங்களுக்கு பதில் தர அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் பதில் தர மறுப்பதில் அரசு ஆணையை மதிக்காத அரசு ஊழியரை கண்டிக்கின்றோம் ராதாநகர் சுரங்கப் பாதையில் நடைமேடைகளில் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைத்தன இடம் அங்கே ஒதுக்கப்பட்டும் படிக்கட்டுகள் அமைக்க தாமதையும் அலட்சியமே 2 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற 2 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அரசு பேருந்து வசதி பெற வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் கனரக வாகனங்கள் சென்று வரும் வழியிலே சுரங்கப்பாதை அமைத்திடுக 2016 ஆண்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டும் பணிகள் தொடங்க தாமதமேன் வஞ்சிக்காதே ஓட்டு போடும் மக்களை வஞ்சிக்காதே வரி செலுத்தும் மக்களை வஞ்சிக்காதே இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிராமங்கள் கூட பேருந்து வசதியால் இணைக்கப்பட்டுள்ள நிலையிலே நகரத்தில் குடியிருக்கும் 2 லட்சம் மக்களும் பேருந்து வசதி இல்லாமல்